வணக்கம்ப்பா. வெல்கம் டு லெட்ஸ் கிளியர் வித் ஏஸ்கொயா. நான் மிஸ்டர் ஏஸ்கொயா. ஸோ இப்போ நம்ம வந்து சாப்டர் 10 ஆன டிப்ரிசியேஷன் அக்கௌண்டிங்கோட கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் சாப்டரில் நம்ம வந்து ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸை பற்றின கான்செப்ட்ஸ் அண்ட் சம்ஸ் எல்லாமே பார்த்தோம். அந்த வீடியோவுக்கு சில பேர் பார்த்துருக்கீங்க, சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் பார்த்துட்டு எதனா டவுட்ஸ் இருந்ததுனாலும் தாராளமாக எனக்கு வந்து உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவும் நான் ஓரளவுக்கு கான்செப்ட் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா இதுவும் ஒரு சின்ன சாப்டர் தான். ஸோ ஈஸியாகவும் இருக்கும். நம்ம பக்காவாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு டவுட்ஸ் எதுனா இந்த சாப்டர் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரைட். ஸோ இப்போ டெப்ரிசியேஷன் அக்கௌண்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசெட் வாங்குறோம். ஸோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்க, இல்லை ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுப்போம். சரி, ஒரு ஃபோனே வச்சுக்கலாம். 25,000 நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கியிருக்கீங்க. இப்போ அந்த ஃபோனுக்கு வந்து இப்போ 2026 நான் இப்போ நான் ஒரு ஃபோன் வாங்குறேன். அதோட விலை வந்து இப்போ 25,000 ஆகுது. ஸோ இதே வந்து நான் ஒரு 1 இயர் கழிச்சு நான் போய் வித்தனா 25,000க்கு என்னால் விற்க முடியுமா? முடியாது. ஏன்னா நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் எதனாவது டேமேஜ் ஆயிருக்கலாம், இல்லை எதனாவது ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்திருக்கலாம், பேட்டரி வந்து வீக்காக இருக்கலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகும்னா அந்த ப்ராடக்ட்டோட லைஃப் குறைய குறைய அதோட ப்ரைஸ் குறையும். ஸோ அதோட ப்ரைஸ் குறையிற அளவு தான் வந்து நாம டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்றோம். The process of allocation of relevant cost of fixed asset over its useful life is known as depreciation அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன். ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கிற அந்த காஸ்ட் வந்து அதோட லைஃப்க்கு ஏற்ற மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வர்றது தான் வந்து நாம டிப்ரிசியேஷன் சொல்றோம்னு சொல்றாங்க. ஸோ இங்க அக்கார்டிங் டு ஸ்பைசர் அண்ட் பெக்லர் பொறுத்தவரை டிப்ரிசியேஷன் இஸ் a measure of exhaustion of the effective life of an asset from any cost during a given period. ஸோ எந்த ஒரு எந்த ஒரு காரணத்தினாலேயோ அதோட எக்ஸாஷன், அதாவது இப்போ அதோட பயன்பாடுகளுக்கு வந்து கடைசியில போற வரைக்கும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே கணக்கு பண்றது தான் டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ வந்து இதுக்கு வர காசஸ் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து வியர் அண்ட் டியர். வியர் அண்ட் டியர் அப்படின்னா வந்து நம்ம வந்து யூஸ் பண்றது, நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் துணியை ரொம்ப நாள் வச்சிருக்கோம், அது வந்து கசங்கி போகலாம், கிழிஞ்சு போகலாம், வெளுத்து போகலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நம்ம யூஸ் பண்ணா அதோட அதோட இப்போ பொருட்களோட திறமை வந்து அதில் ஒரு அப்பியரன்ஸோ இல்லை அதோட யூசேஜ் வந்து ரொம்ப குறைஞ்சிரும்னு சொல்றாங்க. அடுத்து வந்து அப்சலசன்ஸ். அப்சலசன்ஸ் அப்படின்னா வந்து நம்ம மற்ற அப்டேட்டடாக வர ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம யாராவது பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறோமா? கிடையவே கிடையாது. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் வர நம்ம என்ன பண்ணுறோம்? பட்டன் ஃபோனை விட்டுறோம். 5G ஃபோன் வந்தோன்னே என்ன பண்ணிட்டோம்? 4G ஃபோனை விட்டோம். இப்போ ஏஐ இல்லாத ஃபோனை விட்டுட்டு இப்போ அடுத்து நம்ம ஏஐ இருக்கிற ஃபோனை யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து அப்சலசன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற என்ன ஆகுது? அந்த பொருளோட வேல்யூ குறைஞ்சிருது. அடுத்தது எஃப்ளெக்ஸ் ஆஃப் டைம் ஆஸ் யூஷுவல். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் தாண்ட தாண்ட நமக்கு வந்து அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், டிப்ரிசியேஷன் ஆகிட்டே இருக்கும்னு பார்க்கலாம். இன்அடிக்வசி ஃபார் த பர்பஸ். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து இது தேவையே படாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபார் சில எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சில மிஷின்ஸ் வாங்கியிருப்போம். அந்த மிஷின் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தேவைப்படாது. ஃபார் நெக்ஸ்ட் இதையே ஒரு சேஞ்சிங் டெக்னாலஜியாக கூட எடுத்துக்கலாம். ஸோ டெக்னாலஜி மாற மாற ஒரு குறிப்பிட்ட மிஷின் யூஸ் பண்ணாமல் ரொம்ப மேனுவலாக இல்லாமல் ஆட்டோமேட்டடாக இருக்கிற மிஷின்ஸ் நம்ம போவோம். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு இது பார்க்கலாம். அடுத்து லேக் ஆஃப் மெயின்டெனன்ஸ். நம்ம ப்ராப்பராக ஒரு பொருளை மெயின்டைன் பண்ணாலே ஒரு பொருள் நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வண்டியை நம்ம கரெக்டாக செயின் லோப்லாம் அடிச்சு இது பண்ணாமல், வாஷே பண்ணாமல் நம்ம வந்து அப்படியே துருப்பிடிச்சே வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக டெப்ரிசியேஷன் ஆகிடும். ஸோ நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதும் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயன்றதை பார்க்கணும். ஸோ அது தவிர அப்நார்மலாக என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தா ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறது, இல்லை பூகம்பம், இந்த மாதிரி நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னால எதனாவது பொருட்கள் டேமேஜ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக பொருளோட யூஸ்ஃபுல்னஸோ இல்லை காஸ்ட்டோ வந்து கம்மியாகும் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஸோ முதல்ல என்னென்ன இருக்குது அப்படின்னா, முதல்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அசெட் வந்து போகிறதுக்கான ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை பார்க்குறோம். ஏன் இது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா, இது வந்து ரிப்பீட்டடாக நடக்கிறது. ஸோ இதை பற்றின இன்னும் டீட்டெயிலான விஷயம் இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றத நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் மாதிரி கொடுத்துட்றேன். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது நம்ம ரொம்ப ரிப்பீட்டடாக நடக்கிறதா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இது வந்து டே டு டே இந்த எக்ஸ்பென்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து நம்ம காசு செலவு பண்ணனாலும் பொருளோட வேல்யூ குறைஞ்சதுன்றதை நான் பார்க்குறோம்.
ஸோ இது வந்து ஒரு காஸ்ட்டோட அலோகேஷன் தானே தவிர வேல்யூவேஷனோட ப்ராசஸ் இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது கா ஒரு காஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றானே தவிர இது வந்து ஒரு வேல்யூ வந்து டிட்டர்மைன் பண்ற ஒரு ப்ராசஸ் இல்லை அப்படின்றத பார்க்கணும். ஸோ இது வந்து புக் வேல்யூல தான் அசெட்ல வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுமே தவிர மார்க்கெட் வேல்யூல ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அசெட்டை வந்து நம்ம வேல்யூ குறைஞ்சாலும் சிலதெல்லாம் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிகமாக விற்பாங்க. அதோட யூசேஜோ இல்லை அதோட பிராண்ட் இமேஜோ பொறுத்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் கூட இன்னுமே வந்து பழைய வண்டி, ஆனால் இன்னுமே வந்து அதிகமாக காசு கொடுத்து வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அதோட பிராண்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்கு, இல்லை அதுக்கு தேவை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறப்போ புக் வேல்யூல இருக்கிற அசெட்டை தான் மார்க்கெட் வேல்யூவா இருக்குன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து புக் வேல்யூ ஆஃப் அசெட் வந்து நம்ம ஒரு கண்டினியூஸ் டிக்ரீஸ் தான் வந்து புக் வேல்யூல நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ புக் வேல்யூ வந்து எப்பயுமே மேலே ஏறாது, இறங்கிட்டே தான் ஆகும். ஆனால் மார்க்கெட் வேல்யூ அப்படி கிடையாது, முன்னாடி பார்த்தோம். ஸோ இது வந்து டான்ஜிபிள் அசெட்ஸ்ல மட்டும் தான் நடக்கும். இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்ல நடக்காது. ஏன்னா இன்டான்ஜிபிள் அசெட் நம்ம வந்து தொடவே முடியாது. அது ஒரு பிசிக்கல் ஃபார்மே கிடையாது. ஜஸ்ட் அ ஃபீலிங். பட் டான்ஜிபிள் அப்படி கிடையாது. அதுக்குன்னு ஒரு பிசிக்கல் ஃபார்ம் இருக்கு. ஸோ அதுக்கு மட்டும் தான் டெப்ரிசியேஷன் ஆகும் அப்படின்றத பார்க்கணும். அடுத்து வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிப்ரிசியேஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஆக்சுவல் காஸ்ட். ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். ஸோ நம்ம ஒரு பொருள வாங்கின விலை எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மொபைல் வாங்குறோம். 25,000 நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, அந்த 25,000 எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து இந்த எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரைட்டு, கொரியர் சார்ஜு, கஸ்டம் டியூட்டி, இம்போர்ட் டியூட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா டாக்ஸோ, இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டியிருந்தாலும், இது எல்லாமே வந்து அந்த ஆக்சுவல் காஸ்ட்ல தான் போகும். ஏன்னா, அந்த அசெட்டுக்கு வாங்குறதுக்காக தான் நம்ம அதெல்லாம் பண்ணியிருக்கோன்ற காரணத்தினால, வாங்குற டைம்லயே பண்றது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஆக்சுவல் காஸ்ட்டா வந்துரும். அடுத்து எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப். ஸோ இது இவ்வளோ நாள் லைஃப் இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து இப்ப இங்கேயே உங்களுக்கு இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் வந்து ஆ மெஷினரிக்கு வந்து 15 இயர்ஸ், ஃபர்னிச்சருக்கு வந்து 10 இயர்ஸ் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் அதோட எஸ்டிமேட்டட் லைஃபா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம புதுசா வாங்க வேண்டி வரும். ஏன்னா, அது வந்து ஃபுல் யூசேஜ் நடந்துரும் அப்படின்றது. ஸ்கிராப் வேல்யூ. ஸோ ஸ்கிராப் வேல்யூன்றது இவ்வளோ அமௌண்ட் தான் நம்மளால இந்த பொருள வந்து விக்க முடியும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ஸ்கிராப் வேல்யூன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து அது விக்கிறப்போ இவ்வளோக்கு தான் போகும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்றது தான் பார்க்குறோம். அதர் ஃபேக்டர்ஸ். ஸோ இது வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் நடக்கிறது, பிசினஸ் நீட்ஸ் அண்ட் பிராக்டிசஸ்க்கு ஏத்த மாரி மாறுறது, லீகல் ப்ரொவிஷன்ஸ்னாலயும் வந்து நமக்கு இந்த டெப்ரிசியேஷன் வந்து அஃபெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து டெப்ரிசியேஷன் மெத்தட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஆ நமக்கு வந்து பட் இந்த 2 மெத்தட்ல தான் உங்களுக்கு ரிப்பீட்டடா சம்ஸ் இருக்கு அப்படின்ற காரணத்தினால ரொம்ப டாமினேட்டடா இருக்கிறதுனால இத நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஸ்ட்ரெய்ட் லைன் மெத்தட். அதாவது ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மென்ட் மெத்தட் அண்ட் ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட் எப்படி சொன்னாலும் ஒண்ணு தான். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் இது ஆக்சுவலி. ஸோ இது ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வந்து எப்பவுமே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கடைசி வரை அந்த பொருள் 0 ஆகுற வரைக்கும், இல்ல அந்த பொருள் வந்து விக்கிற வரைக்கும் அதே அமௌண்ட் தான் எல்லா வருஷமும் எடுப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரெய்ட் லைன் மெத்தட் படி இப்போ 25,000 பொருளுக்கு நான் வந்து 10% டெப்ரிசியேஷன் போடுறேன் அப்படின்னா, 10 வருஷத்துக்கு அந்த எஸ்டிமேட்டட் லைஃப் வந்து ஒரு 5 வருஷம் அப்படின்னா, ஸோ 2500, 2500, 2500 மட்டும் தான் வந்து எல்லா வருஷமும் டெப்ரிசியேஷன் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப கான்ஸ்டன்ட்டா இருக்குன்றதுனால கொஞ்சம் ஈஸியான மெத்தட்னு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் ப்ராக்டிகலா ஒர்க் ஆகறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ இப்போ டிப்ரிசியேஷன் பெர் இயர் எப்படி இருக்கு அப்படின்னா, இதோட ஃபார்முலா வந்து ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ. அது ஒரிஜினல் காஸ்ட்னா வாங்கின விலை, ஸ்கிராப் வேல்யூனா அடுத்து விற்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்றது. டிவைடட் பை யூஸ்ஃபுல் இயர்ஸ். இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு டிப்ரிசியேஷன் அமௌண்ட் எவ்வளோ கிடைச்சிரும். டிப்ரிசியேஷன் பெர்சன்டேஜ் கிடைக்கணும் அப்படின்னா, டிப்ரிசியேஷன் பெர் இயர் டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்டூ 100 அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதுக்கு வந்து ப்ரொபோர்ஷனேட்டா தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஈக்குவலா உனக்கு வந்து அந்த ஸ்கிராப் வேல்யூ வர வர மைனஸ் பண்ணா கடைசியா ஸ்கிராப் வேல்யூ வந்துரும் அப்படின்றது இதோட கான்செப்ட். ஸோ அதையும் லாஸ்ட்டா பண்ணிட்டோம், மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கிராப் வேல்யூ இருக்காதுன்ற மாதிரி. ஸோ இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரிட்டர்ன் ஆன் வேல்யூ இல்லைன்னா டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப ப்ராக்டிகலான மெத்தட் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இந்த ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ரூ. 2,500 அதே அதே கான்செப்டே வருவோம். ரூ. 2,500 25,000க்கு நம்ம வந்து ஃபோன் வாங்குறோம். ஃபர்ஸ்ட் இயர் வந்து நம்ம ரூ. 2,500 அதுக்கு 10% டிப்ரிசியேஷன் எடுத்துட்டோம். ஸோ இப்போ அந்த பொருளோட விலை வந்து அடுத்த வருஷம் இப்போ 2027 வந்து 22,500 இருக்கும். ஆனா நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணோம்னா 2,500 தான் எப்பயும் போட்டிருப்போம். ஆனா இங்க நம்ம என்ன பண்ணோம்னா 22,500ல இருந்து 10% எடுக்கணும். ஸோ வந்த கால்குலேட்டட் வேல்யூல இருந்து அப்படியே எடுக்கிறனால இது ரொம்ப ஆப்டா இருக்கும்ன்றத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்க வந்து 22,500ல இருந்து 10% எடுத்தீங்க அப்படின்னா 2,250 தான் டிப்ரிசியேஷன் ஆகுது. 2,500 ஆகல, 2,250 ஆகுது.
ஸோ அப்போ வந்து அப்போ அடுத்த 2500லேருந்து 2250 மைனஸ் பண்ணி வர வேல்யூல இருந்தால் நீங்கள் அடுத்த 10% வந்து தேர்ட் இயர் எடுப்பீங்க. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து டிப்ரிசியேஷன் கால்குலேட் ஆகுன்றத பார்க்குறோம். ஸோ இங்கே உங்களுக்கு ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்டு த பவர் ஆஃப் 1/n இன்டு 100 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதை பண்ணோம்னா நமக்கு வந்து பர்சன்டேஜ் வேல்யூ கிடைச்சிடும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து என்னன்றது அசட்டோட அசட்டோட யூஸ்ஃபுல் லைஃப் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரிஜினல் காஸ்ட் வந்து 1,00,000 இருந்து ஸ்கிராப் வேல்யூ 1000 இருந்து 5 வருஷம் யூஸ்ஃபுல் இயர்ஸ் அப்படின்னா ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் வந்து 60.19% சொல்கிறோம். ஸோ உனக்கு ஸ்கிராப் வேல்யூ கம்மியாக கம்மியாக டிப்ரிசியேஷனோட ரேட் வந்து அதிகமாகும்னு பார்க்குறோம். கரெக்ட் தானே? ஏன்னா வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு ஸ்கிராப் வேல்யூனா அப்போ நிறைய டிப்ரிஷியேட் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளே அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ கம்பேரிசன் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் வேல்யூ அண்ட் ஸ்ட்ரைட் லைன் அண்ட் ரிட்டர்ன் ஆன் வேல்யூவோட கம்பேரிசன் பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் வந்து நம்ம ஒரிஜினல் காஸ்ட் வந்து எடுக்கிறோம். பட் இது வந்து கால்குலேட்டட் வேல்யூலேருந்து அடுத்தடுத்த வருஷத்துக்கு மாற மாற எடுத்துக்கிட்டே இருக்கும். அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் எப்பவுமே ஒன்று தான். இங்கே வந்து அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் கம்மியாயிட்டே இருக்கும். புக் வேல்யூ வந்து இங்கே ஜீரோ ஸ்கிராப் வேல்யூ போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இங்கே வந்து ஜீரோவாக ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே வந்து காம்படிஷன் ரேட் வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா டப்பு நம்ம ஒரே அமௌண்ட் அப்படியே போட்டுடலாம். பட் இங்கே வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து மேனுவலாக பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆர்டர் ஆஃப் கால்குலேஷன் வந்து முதல்ல அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிட்டு தான் ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் பண்ணுவாங்க. ஆனால் முதல்ல இங்கே ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிட்டு தான் அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கவே முடியும். இங்கே வந்து டோட்டல் சார்ஜ், டெப்ரிசியேஷன், ரிப்பேர்ஸ் இன்க்ரீஸ் எல்லாமே வந்து ரிப்பேர் காஸ்ட் இங்கே ரைஸ் ஆக மாறும். இங்கே வந்து டெப்ரிசியேஷன் டிக்ரீஸ் ஆகும், பட் ரிப்பேர் ரைஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. சூட்டபிலிட்டி வந்து இங்கே வந்து லோ ரிப்பேர் காஸ்ட் இருக்கிறது, இந்த மாதிரி அந்த ரொம்ப உடனே வந்து டெப்ரிசியேட் ஆக ரொம்ப அஃபெக்ட் ஆகாத டேமேஜ் ஆகாத பொருட்களுக்கு நாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது டெக்னாலஜி சேஞ்சஸ் எல்லாம் பாதிக்கப்படுற ஹையர் ரிப்பேர்ஸ் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட்டாக ஹையர் ரிப்பேர்ஸ் இருக்கிற மிஷினரிஸ் எல்லாமே தான் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஃபார்மலான விஷயங்கள், ப்ரொஃபஷனலான இடங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் ஆன் வேல்யூ தான் ரொம்ப ப்ரிஃபரபிளாகவும் சூட்டபிள். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இந்த சேல்ஸை விற்கும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ இந்த 25,000 பொருளை வாங்கிட்டு சொன்னேன். இப்போ நான் 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு 17,000க்கு நான் விற்கிறேன் என்னோட ஃபோனை. ஸோ அப்போ நான் 8,000 கம்மியாக விற்கிறேன். 17,000ன்றது ரொம்ப ஜாஸ்தி, பட் இருந்தாலும் ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து 3 வருஷத்துக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நான் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடாக இருந்ததுன்னா நான் ஈஸியாக டக்குன்னு கால்குலேட் பண்ணி இதுலேயே சொல்லிடுறேன், ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்லேயே. ஸோ அப்போ நான் வந்து 3 வருஷத்துக்கு நான் 25,000 நான் டிப்ரிசியேஷன் எடுத்தேன் அப்படின்னா 7,500 நான் ஒரு எடுத்திருப்பேன். 2,500, 2,500, 2,500. ஸோ இப்போ வந்து நான் 25,000 நான் 17,500க்கு நான் அந்த பொருள் அப்போ அந்த அதுதான் புக் வேல்யூவாக இருக்கும். ஆனால் இப்போ நான் எவ்வளோக்கு விற்கிறேன்? 17,000 விற்கிறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு 500 என்னாச்சு? லாஸ். ஸோ இதை தான் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இருக்கிற புக் வேல்யூவோட நம்ம விற்கிற வேல்யூ வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு. ஸோ மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா ப்ராஃபிட்னு எடுத்துக்கலாம், மார்க்கெட் வேல்யூ கம்மியாக இருந்ததுன்னா லாஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ முதல்ல என்ன பண்ணுறோம்? அசட்டோட ஒரிஜினல் காஸ்ட்டை கேல்குலேட் பண்ணுறோம். அண்ட் எல்லாமே அதாவது இன்க்ளூடிங் இன்ஸ்டாலேஷன் எல்லா வந்து அடிஷனல் காஸ்ட்டும் சேர்த்து தான் அசட்டோட காஸ்ட்டை டிட்டர்மைன் பண்ணுறோம். அடுத்து வந்து அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் நெட் புக் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். எல்லா டிப்ரிசியேஷன்லாம் நம்ம வந்து அசட்லேருந்து மைனஸ் பண்ணி அடுத்து வந்து அமௌண்ட் எவ்வளோ விற்றதுக்கு அமௌண்ட் எவ்வளோ கிடைச்சதுன்றத கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இருந்தால் ப்ராஃபிட்டு, மார்க்கெட் வேல்யூ கம்மியாக இருந்தால் லாஸ். ஸோ இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு சம்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்துக்கிற கீ டேக்அவேஸ் அண்ட் கன்க்ளூஷன் என்னன்னா முதல்ல வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராசஸ் ஆஃப் அலோகேஷன் ஆஃப் ரெலவென்ட் காஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட் ஓவர் இட்ஸ் யூஸ்ஃபுல். ஸோ வந்து அந்த குறிப்பிட்ட லைஃப் டைமில் நடக்கிற அந்த யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி குறையிற ப்ராசஸ், அதாவது அந்த காஸ்ட் குறையிற ப்ராசஸ் தான் டெப்ரிசியேஷன் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ காஸ்ட் வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் மட்டும் இல்லை, அது கூட இருக்கிற எக்ஸ்பென்சஸ் தான் எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து செகண்ட் ஹேண்ட் அசட்டாக இருந்தாலும் ரிப்பேர் சார்ஜஸ் இன்ஸ்டலேஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் எடுத்துக்க தான் போகிறோம். அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் 0 வரைக்கும் ஆகிடும் ஸ்கிராப் வேல்யூ. பட் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் வேல்யூ நடக்காது. அண்ட் புக் வேல்யூ வந்து டிப்ரிசியேஷன்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஒரிஜினல் காஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு வருவோம். அண்ட் இந்த மார்க்கெட் வேல்யூ வந்து அதிகமாக இருந்ததுன்னா ப்ராஃபிட்டு, மார்க்கெட் வேல்யூ வந்து கம்மியாக இருந்ததுன்னா லாஸ். அதான் வந்து எக்ஸீட் ஆஃப் சேல் ப்ரொசீட்ஸ் அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் தான். ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர். ஏன்னா இந்த டிப்ரிசியேஷன்ன்றது நம்ம நாளுக்கு நாள் இந்த செகண்ட் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பொருள்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கு வந்து ஏன் விலை குறையுதுன்ற ப்ராப்பர் ஐடியா நமக்கே இருக்கும். இதோட மெத்தட்ஸை இதை எப்படி கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு அப்புறம் அந்த ஃபார்முலா இதை மட்டும் நம்ம பார்த்துட்டாலே இந்த சாப்டர் வந்து நமக்கு ஓரளவுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எதனா சம் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ கூட நான் அந்த சம்மை கூட நான்
கூட கிளிப்பிங்கில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ யாருக்கா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டோன்ட் forget, study for knowledge, not for marks. Hope you have a wonderful day. Goodbye.